வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 3 தேர்வுல எவ்வளவு கேள்விகள் எந்தெந்த பாடங்கள்ல இருந்து கேட்டாங்க, அதுல நம்ம நடத்தினது ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து நம்மளுடைய நோட்ஸ்ல இருந்து எவ்வளவு கேள்விகள் வந்திருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ப்ரூஃப் வீடியோவா பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கான்ஸ்டியூஷன் போட்டிருந்தோம், ஐஎன்எம் போட்டிருந்தோம், யூனிட் நம்பர் 8 போட்டிருந்தோம். இப்போ எக்கனாமிக்ஸ் போடுறோம். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல 11க்கு 11, ஐஎன்எம்ல 11க்கு 11, யூனிட் 8 செகண்ட் ஹாஃப்ல 4க்கு 4, எக்கனாமிக்ஸ்ல இப்போ 5க்கு 5. அதாவது மொத்தம் பாத்தீங்கன்னா நான் கேட்டதுல இருந்து 22, 26, 31, 31க்கு 31 நம்ம நடத்தினதுல இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம இப்போ எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா பார்க்கலாம். மொத்தமா இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல இந்த ரெக்கார்டட் வீடியோல பாத்தீங்கன்னா 25 ஹவர்ஸ் தான் இருக்கும். அந்த 25 ஹவர்ஸ் பார்த்துருந்தா நல்லா 5க்கு 5 அவுட் ஆஃப் 5 வாங்கியிருக்க முடியும். 5 அவுட் ஆஃப் 5 பார்க்கலாமா ப்ரூஃப்? முதல் கேள்வி, இந்தியாவில் பெரும் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலை வாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. இது நம்ம இதை இப்படியே நடத்தல. ஏன்னா எப்படி நடத்தணும்? ஏன்னா இதுக்கான ப்ரூஃப் இல்ல. அடுத்த கொஸ்டின் போயிருவோம். இதுக்கு ஏன் ப்ரூஃப் இல்ல? ஏன் இல்லைன்னா இத வேர்டிங்ஸா கொடுத்து யாரும் நம்ம நடத்தல. எப்படி நடத்திருந்தோம்? நாம 3 வகையா பிரிச்சிருப்போம். முதன்மை துறை, பிரைமரி செக்டார், இரண்டாம் நிலைத்துறை, சேவை, அப்புறம் கடைசியா சேவைத்துறை. ஃபர்ஸ்ட் முதல் நிலைத்துறை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியம். எடுத்துக்காட்டு விவசாயம், வனங்களை வளர்த்தல், மீன் பிடித்தல், இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய முதன்மை தொழில், பிரைமரி செக்டார். இது செய்யறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம், ஆனா வரக்கூடிய வருவாய் கம்மி அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இதை விட இப்ப நவீன சிறு தொழில்கள், நவீன தொழில்கள் உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மிக மிக குறைவு தான். ஏன்னா அதிகபட்சம் 60% முதன்மை துறையை செஞ்சுட்டாங்கன்னா மீதி 2 துறையும் சேர்ந்தாலே 40% தான் வரப்போகுது. அப்ப 60 தான் அதிகம். அப்ப பாரம்பரிய சிறு தொழில்களை வேலை வாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன அப்படிங்கிறது கரெக்ட் தான். ரெண்டாவது, பாரம்பரிய சிறு தொழில்களின் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களின் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதனத்தின் மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. கிடைக்கக்கூடிய அந்த மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேபிட்டல் அல்லது சோர்ஸ் அல்லது ரிசோர்ஸ், இது முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரியம் முதன்மை துறை பிரைமரி செக்டாருக்கு கிடைக்கிறது கம்மி தான். அதாவது கிடைக்கக்கூடிய மதிப்பு, அதாவது கிடைக்கக்கூடிய பொருள் அதிகமா இருந்தாலும் மதிப்பு கம்மியா இருக்கும். ஆனா இப்ப கிடைக்கக்கூடியது அதிகமாக இருக்குது மதிப்பின் அளவீட்டுல. அப்ப கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க, மூலதனத்தின் மதிப்பு அதிகமாக உள்ளது. ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் என்பதுதான் சரி. சோ இதுதான் விஷயம். இத இன்டைரக்டா நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம். டைரக்டா இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்து சொல்லியிருக்க மாட்டோம். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்டரி செக்டார் ஆர் தேர்ட் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி செக்டாருக்கு இன்னொரு பேர் ப்ரொடக்ஷன் செக்டார், இன்னொரு பேர் இண்டஸ்ட்ரியல் செக்டார். அதே போல முதன்மை துறைக்கு பிரைமரி செக்டார் அப்படின்னு பேர். ஒன்றுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம், எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்போம். நம்ம வீடியோ கோர்ஸை பொறுத்தவரையில டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்ஐ போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்டாண்டர்ட் குரூப் 1 தான் வச்சிருப்போம். அதாவது அதிகமான விஷயத்த நம்ம நடத்தி முடிச்சிருவோம், அந்த சிலபஸுக்கு ஒரு நடத்திடுவோம். அது எந்த எக்ஸாமுக்கு கேட்டாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? அப்படிதான் அந்த கோர்ஸும் நம்ம வடிவமைச்சிருப்போம். நம்ம கோர்ஸ் வெறும் நீங்க வீடியோவா பார்த்துட்டீங்கன்னா இல்ல பிடிஎஃபா படிச்சுட்டீங்கன்னா முக்கியமா போதுமான்னு கேட்டா நோ. அங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் வடிவமைச்சிருக்கிறாங்க. இதை முன்கூட்டியே நாம என்ன பண்ணிட்டோம், அதை கிளியரா ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிளாஸ் அப்படிதான் எடுத்துருக்கிறோம். கிளாஸ் பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது, புரியுற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இரண்டாவது கேள்வி இந்த டாக்ஸ் சம்பந்தமானது, வரி தொடர்பான கேள்விகள். இதுல பாத்தீங்கன்னா இது நாம கிளாஸ்ல நடத்திருக்கோம். எங்க நடத்திருக்கோம்னா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இது ஸ்கூல் புக்லயே இருக்குது. எந்த ஸ்கூல் புக்ல இருக்குது? 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல 9th லெசன்ல இருக்குது. அதுதான் இது 9th லெசன்ல இது இருக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க, டாக்ஸ் ரெவென்யூ, வரி வருவாய். இன்ட்ரெஸ்ட் தமிழ்ல பார்க்கலாமா? வட்டி ரசீது, நிகர சந்தை மதிப்பு, வருமானம் மற்றும் செலவினம் மீதான வரிகள். வரி வருவாய்னா என்ன? எதை வரின்னு சொல்றோம்? நாம சம்பாதிக்கிறதுக்கு வரி கட்டுறோம், நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ. அதானே? பாருங்க, வரி வருவாய்னா வருமான வரி, நிறுவன வரி. அப்ப வருமானம், செலவினம் மீதான வரிகள். இதான் ஒண்ணு. முடிஞ்சு போச்சா? அடுத்தது வரி அல்லாத வருவாய். வரி அல்லாத வருவாய் அப்படின்னா என்ன? சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 3 தான் ஆன்சர், 2 ஆப்ஷன்ல 3 இருக்கு. அடுத்ததாக வரி அல்லாத வருவாய் அப்படிங்கிறது வட்டி ரசீது, வரியில வராது, வரியை டைரக்டா நம்ம டாக்ஸ்னு சொல்ல மாட்டோம், வரி இல்லாம வரக்கூடிய வருவாய் வட்டி ரசீது.
மூலதன ரசீதுகள் அப்படிங்கிறது நிகர சந்தை கடன்கள். சோ கடன்களுக்கு மூலதனம். ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 1 2 ஆப்ஷன் ஏ கரெக்டா? 3 1 2 ஓகே கரெக்ட் டன் முடிஞ்சு போச்சு. இது நம்ம ஸ்கூல் புக்லயே 9th லெசன் 12th எக்கனாமிக்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆனா டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்டைரக்டா கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு பேராவையும் தெளிவா படிக்கணும். வரி வருவாய், அதுக்கு கீழே நேர்முக வரி மறைமுக வரின்னு கொடுத்துருப்பான். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வரி அல்லாத வரி சாராத வருவாய் நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு கொடுத்துருப்பான். அதெல்லாம் நீங்க ஒன்னா எடுத்து படிக்கும் போது தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். இதை நாம பெய்டு கோர்ஸ்லயே எடுத்திருக்கோம். ஸ்கூல் புக்கை வச்சு 12th 9th லெசன் சொல்லி நடத்திருப்பேன். பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரே லெசன் தான் இருக்கும், 9th லெசன் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம சிலபஸ்ல இருக்குது. கண்டிப்பா அதுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். இது சம்பந்தமா குரூப் 1லயே கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதாவது மத்திய அரசு வரியை விதிச்சு யார் வசூல் பண்ணுவாங்க, மாநில அரசு வரியை வசூல் பண்ணுமா அல்லது பங்கீடு பண்ணுமா, இந்த மாதிரியான கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுவும் 9th லெசன் தான் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல தான் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக 3வது கேள்வி, 10வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. என்ன நோக்கம் அப்படின்னா எழுத்தறிவு விகிதத்தை 75% உயர்த்துதல், இதுதான் நோக்கம். ஸோ ஆன்சர் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதுக்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா நம்ம 5ஆண்டு திட்டம்னு ஒரு வீடியோ போட்டோம், யூடியூப்லயே ஃப்ரீயாவே போட்டோம். நான் சொல்லியே போட்டேன். அந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்காது, நான் போடுவேன். நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இல்லைன்னா அந்த வீடியோ நான் ஹைட் பண்ணிடுவேன். ஏன்னா எந்த விஷயத்தையும் எனக்கு நான் நம்புற விஷயம் எதையுமே நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம்னா அதுக்கான மதிப்பு மரியாதையே கிடையாது அப்படிங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய பேர் நான் யூடியூப்லயே சொல்லியிருப்பேன். நான் அந்த வீடியோ எடுக்கும் போதே 5 இயர் பிளான்லாம் கான்செப்டே புரியாம கூட நிறைய பேர் எடுக்கிறாங்க. நான் யாரும் தப்பெல்லாம் சொல்லல, எடுக்கிறாங்க. பட் அதுதான் மக்கள் விரும்பி பாக்குறாங்க. கண்டென்ட்டா கொடுத்தா யாரும் பாக்குறது இல்ல. பட் இருந்தாலும் நம்ம எந்த விதத்திலையும் நாம சமரசம் பண்றதே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு குரூப் 1ல பாத்தீங்கன்னா 100 பேர் ஜாயின் பண்ணாங்க. குரூப் 4 குரூப் 1 குரூப் 2 பேட்ச்ல மொத்தமா சேர்த்து 100 பேர் ஜாயின் பண்ணாங்க. அது போதும். இந்த பேட்ச்லயும் அந்த மாதிரி எத்தனை பேர் ஜாயின் பண்ணனாலும் நம்ம மிக குறைவான பிரைஸ்ல கோர்ஸ் வந்து கொடுக்கதான் போறோம். அதிகமான கண்டென்ட் கொடுக்கதான் போறோம். அது ஏழை எளிய மக்களுக்கு எந்த இடத்துலயுமே டிராவலே பண்ணக்கூடாது, வீட்டுல இருந்தே படிக்கணும். அதுக்கான வாய்ப்பு இதை மட்டுமே நம்ம மனசுல வச்சு உருவாக்குனதுதான் இந்த பேட்ச், இந்த ஆன்லைன் கோர்ஸ். அதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய மெட்டீரியல் 100% ஒர்த்தா இருக்கும். அதுக்கு இதுதான் ப்ரூஃப். ஒவ்வொரு விஷயமும் 10வது ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் எல்லா பாயிண்டும் கொடுத்துருவோம். நமக்கு தேவையானது இங்கதான். இதே பாருங்களேன், இன்க்ரீஸ் இந்த லிட்ரேச்சர் ரேட் டு 72 to 75% by 2007. அதாவது எழுத்தறிவு விகிதத்தை 72ல இருந்து 75% 2007 நம்ம உயர்த்த வேண்டும். இதுதான் இந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம். அப்ப 75 விழுக்காடாக கல்வி அறிவு உயர்வு, இதுதான் 10வது ஐந்தாண்டு திட்டத்தினோட நோக்கம். 5 இயர் பிளான் 2 கொஸ்டின் கேட்டான்பா, அருமையா இருந்தது, பாக்குறதுக்கு லட்டு மாதிரி இருந்துச்சு. அடுத்த கேள்வி பாருங்க, 11வது ஐந்தாண்டு திட்டம் 11th 5 இயர் பிளான். ஓகே 11 நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு புரியும் நான் இந்த சால்வ் பண்ணும்போது. 11 நிறைய பேர் எல்லாருமே தப்பாதான் சொல்றாங்க. ரெண்டுமே தவறு, போத் இன்கரெக்ட். இதுதான் கரெக்ட். ப்ரூஃப் நான் காட்டுறேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், இப்ப நிறைய சேனல் பாத்தீங்கன்னா ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்றது, அவங்க என்னென்னமோ அவங்க வாய்க்கு வந்தது என்னென்ன தோணுதோ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ப்ரூஃப் கேட்டீங்கன்னா இப்ப நம்மள்ட்ட வந்து யாரும் பெருசா ஜாயின் பண்ணல, யாரும் சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் நான் தொடர்ச்சி செஞ்சுட்டே இருக்கேன். காரணம் என்னன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க போய் சேரணும், இதான் என் நோக்கம். அவ்வளவுதான். குரூப் 2க்கு இதுக்கு போட்டுட்டு இருக்கோம், குரூப் 1க்கு போட்டோம், குரூப் 4க்கும் ப்ரூஃப் வீடியோ போட்டோம். இந்த மாதிரி எந்த பெரிய இன்ஸ்டியூட்டும் சரி பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ப்ரூஃப் வீடியோ போட்டுருக்க மாட்டாங்க. நீங்க தாராளமா 20,000 40,000 1 லட்சம் கட்டி படிக்கிறீங்களா, அவங்க கேட்டு பாருங்க. இல்ல அவங்க கொடுத்த நோட்ஸ் இருக்கான்னு பாருங்க. பட் நம்ம கொடுத்ததுல இருக்கும். ப்ரூஃப் பாத்திரலாமா? 11வது ஐந்தாண்டு திட்டம் ஈக்வட்டபிள் டெவலப்மெண்ட் சொல்றான். அனைவருக்கும் வளர்ச்சி, சமமான வளர்ச்சி. ஈக்வட்டபிள் டெவலப்மெண்ட்னா சமமான வளர்ச்சி. ரேபிட் சஸ்டைனபிள் மோர் இன்க்ளூசிவ் growth. நான் அடிச்சு சொல்றேன், தவறு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளுங்களே சரி ரெண்டுமே இதுல 2வது சரி 1 தான் தவறு அப்படிலாம் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் சரியா படிக்கல அப்படிங்கறது அர்த்தம். பார்க்கலாமா? ஏன்னா எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 5 இயர் பிளான் வித் ஷார்ட் கட்டோட நம்ம எடுத்துருக்கோம். பார்க்கலாமா? பாருங்க, ரேபிட் ஓகே, இன்க்ளூசிவ் growth ஓகே, சஸ்டைனபிள்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். தமிழ்ல நிலையான சஸ்டைனபிள், ரேபிட் நீடித்த அல்லது அதிவேகமான துரிதமான, மோர் இன்க்ளூசிவ் growth அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இதுதான் தமிழ்ல அர்த்தம். சரியா? இந்த சஸ்டைனபிள் அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ரூஃப் பார்க்கலாமா?
அப்படியே கொஞ்சம் மேல போலாமா? இது என்ன என்ன ஐந்தாண்டு திட்டம்? 10வது ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் growth. புரிஞ்சுதா? ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் வந்து போச்சு, சமமான வளர்ச்சி. இது 10வது ஐந்தாண்டு திட்டம். அப்ப முதல் பாயிண்ட் தப்பு, முடிஞ்சு போச்சு. இரண்டாவது பாயிண்ட் பார்க்கலாமா? பாருங்க, இது 11வது ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய நோக்கம் என்ன? ஃபாஸ்டர். ஃபாஸ்டர்னாலும் ரேபிட் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். மோர் இன்க்ளூசிவ் growth. மோர் இன்க்ளூசிவ் growth. இங்க என்ன வார்த்தை கொடுத்துருக்கான்? சஸ்டைனபிள், நிலையான அல்லது நீடித்த அப்படிங்கிற வார்த்தை இங்க இருக்கா? இங்க இருக்கா? அங்க இருக்கு, இங்க இருக்கா? இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அதுதான் 12வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம். இதேதான் ஃபாஸ்டர், சஸ்டைனபிள், மோர் இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிறது 12வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம். புரிஞ்சுதா? இது 11. இதே வார்த்தையில வேகமான அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்ற வார்த்தை கூட சேர்த்து நிலையான, சஸ்டைனபிள், நிலையான அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டீங்கன்னா இது 12வது ஐந்தாண்டு திட்டம். இதான் ஆன்சர். ஆனா அவன் கேட்டிருந்தது, கொடுத்திருந்தது 12th கொடுத்துட்டு 11th சொல்றான். தப்பு தானே? தப்பு தானே? தப்புதான். சோ இதுக்கு நம்ம ஷார்ட்கட், ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஷார்ட்கட் போட்டிருப்போம். ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் ஷார்ட்கட்டோட எடுத்திருப்போம். நான் யூடியூப்ல திரும்ப சொல்றேன், யூடியூப்ல எடுத்தேன், யாருமே சப்போர்ட் பண்ணல. அதனால நான் என்ன பண்றேன், டைரக்டாவே வெறும் பெய்டு கோர்ஸ் தான். ஏன்னா நம்ம ஃப்ரீயா நம்ம வந்து என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலுமே அது சரியான நபருக்கு போய் சேரல. ரெண்டாவது யாருமே நீங்க சப்போர்ட்டும் பண்ணல. அதான் உண்மையான விஷயமே. எனக்கு இருந்த மிகப்பெரிய ஆதங்கமே அதுதான். நாம இவ்வளவு விஷயத்த கொடுத்தாலும் கூட யாரும் மக்களுக்கு போய் சேரலையே, அப்ப நாம அதை கொடுக்கணும். இருக்கிற ஃபேக்டா சொல்லுவோம். நம்பிக்கை இருக்கிறவங்க, தேவைப்படுறவங்க பெய்டு கோர்ஸை ஜாயின் பண்ணட்டும். தேவையில்லையா தாராளமா 1 லட்சம், 40,000, 50,000 இல்ல திரும்பவும் கதை பழைய குருடி கதவை தட்டின்னு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் பழைய கதையை விட்டுட்டு இருப்பாங்க நிறைய யூடியூப் சேனல். தாராளமா அவங்க ஃபாலோ பண்ணட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளை நம்பி 10 பேர் ஜாயின் பண்றோம்னா அந்த 10 பேருக்கு நம்ம ஒருத்தான கண்டென்ட்டை கொடுப்போம். அதுதான் நம்ம நோக்கம். இவ்வளவுதான் விஷயம். அடுத்ததாக இந்தியாவின் வறுமை பற்றியும் பின்வரும் ஆய்வுகள்ல கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான பதில் டிஎன்பிசி தான் சொல்லணும். சரியா? இதை நடத்திட்டேன், பட் ஆனா சரியான பதில் டிஎன்பிசி தான் சொல்லணும். இது வந்து குரூப் 1லயே பாத்தீங்கன்னா இந்த தண்டேகர் மற்றும் ராத் ஆய்வுன்னு கேட்டிருந்தாங்க. இவங்க 2250 கேலரிஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு, அதுக்கு கம்மியா எடுத்தாங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவங்க. இவங்களுடைய அறிக்கை பாத்தீங்கன்னா 1960 61 அமைக்கப்பட்டு பின்னாடி 1971 இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இது வந்து குரூப் 1ல, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எல்லாம் கேட்ட கேள்வி. நான் அப்பெல்லாம் அதை நடத்தல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இப்ப நம்ம அப்டேட்டட் கோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதனால நோட்ஸ் நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அப்டேட் பண்ணிட்டேன். எல்லா இருக்கிற முக்கியமான எல்லா கமிட்டியுமே நோட்ஸ் எடுத்து வச்சாச்சு. இது அடுத்து வரக்கூடிய பெய்டு கோர்ஸுக்கு வரும். இப்ப ஏற்கனவே நம்ம எடுத்த பெய்டு கோர்ஸ் நான் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா குரூப் 1 நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். அதோட கோர்ஸ் நான் வீடியோ கோர்ஸ், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸா எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து அப்லோட் பண்றதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் எடுக்கல. இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் நோட்ஸா அப்டேட்டே பண்ணி வச்சுட்டேன், எல்லா ஃபேக்டையுமே. இப்போ ஓஜா கமிட்டி 1960 61 அந்த கமிட்டி சம்பந்தமான டேட்டாஸ்லாம் இங்க இருக்கும். அதே போல அடுத்தது தண்டேகர் மற்றும் ராத் 60 61 இருந்தாலும் 71 ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. பர்தான் குழு, பர்தான் மட்டும் கிடையாது, அவர் கூட சேர்ந்து யார் இருக்கிறது, ஸ்ரீனிவாசன் குழு. அதே மாதிரி பிஎஸ் மினாஸ் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, மினாஸ் கமிட்டி, மின்ஹாஸ் ஆய்வு, பர்தான் ஆய்வு, ஓஜா ஆய்வு, தண்டேகர் மற்றும் ராத் ஆய்வு. ஓஜா கமிட்டி, தண்டேகர் மற்றும் ராத், பர்தான், எம்எஸ் மின்ஹாஸ், அலா கமிட்டி, லக்வாலா கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, மின்ஹாஸ், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் குரூப் கமிட்டி, அதுக்கப்புறம் இருந்த தண்டேகர் ராத் கமிட்டி. இருக்கிற எல்லா விஷயத்தையும் இது ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இது ஒண்ணும் கிடையாது. நீங்க போய் கூகுள் பண்ணி விக்கிபீடியால பார்த்தா இந்த டேட்டா எல்லாமே வந்துடும். தண்டேகர் ராத் ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க, அடுத்தது ஓஜா, பர்தான், மின்ஹாஸ். இதுதான் கரெக்டான வருஷமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியல. ஏன்னா இப்ப தண்டேகர் ராத்தே 1960 61 கொடுத்துட்டு மீண்டும் என்ன பண்றாங்க இங்க பாருங்க, 1960s இந்த ஆய்வு எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே அதான் சொல்றாங்க. இதையும் பாத்தீங்கன்னா 1967, பர்தான் பாத்தீங்கன்னா 1960s, மின்ஹாஸ் பாத்தீங்கன்னா 63 64. இந்த மாதிரி ஒரு கரெக்டான வருஷம் கொடுக்கல. அது கரெக்டா கொடுத்தா நம்ம ஆர்டர் பண்ண முடியும். ஹவவர் நம்ம நோட்ஸ்ல, அப்டேட்டட் நோட்ஸ்ல இது எல்லாமே இருக்கு. இதை தான் கேள்வியா கேட்டிருக்கிறாங்க.
ஸோ எது வந்து அவங்க எதை வந்து ஆன்சரா வச்சு கொடுக்குறான் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் நம்ம கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஓஜா கமிட்டி அப்ராக்சிமேட்டா 61, மின்ஹாஸ் தண்டேகர் ராத் 1971, பர்தான் இதுல ரெண்டும் பார்த்தீங்கன்னா 1974. மின்ஹாஸ் வந்து ஒன்னு முன்னாடியே இருக்கலாம் இல்ல பின்னாடியே இருக்கலாம். மேபி இது இருக்கலாம், இது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல மின்ஹாஸ் வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் மின்ஹாஸ் வந்ததுன்னா. ஆனா எடுத்தோன்னே பாருங்க அடுத்து 2 வருது 74, அதுக்கப்புறம் மத்தெல்லாம் வருது. அப்ப இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப மின்ஹாஸ் முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்ம எதை எடுத்துக்கலாம்? ஓஜா கமிட்டியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? ஓஜா கமிட்டி 1961, அடுத்தது தண்டேக்கர் 71, பர்தான் 74, மின்ஹாஸும் 74. அப்ப ஆப்ஷன் பி வந்து கரெக்டா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற டேட்டாவை நம்மளோட நோட்ஸை வச்சு மேட்ச் பண்ணும்போது பி தான் ஆப்ஷனா வருது. சரியான விடை என்ன என்பது மேபி பியா கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மாத்தி கூட கொடுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? சோ அதுக்கான ப்ரூஃபையும் நாம இங்க காட்டியாச்சு. பர்தான் கோடு 74, மின்ஹாஸ் கோடு ஜூலை 74. இதுக்கு முன்னாடியே ரீச் பண்றாங்க, அதனால 74 மட்டும் போட்டோம், ஜூலைன்னு கொடுத்துருக்கோம். அதனால தண்டேக்கர் இது 71, 74, 74. இதுக்கு முன்னாடி ஓஜா கமிட்டி பார்த்தோம்ல, ஓஜா கமிட்டி 61. அப்ப இதே ஆர்டர்ல நம்ம ஆன்சரையும் சூஸ் பண்ணியாச்சு. இவ்வளவுதான்ப்பா. 5 கேள்விகள் 5 நம்ம நடத்தினதுதான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஓல்டு பேட்ச். அப்டேட்டட் பேட்ச்ல நம்ம எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே நான் கிளாஸ்ல சொல்லிடுவேன், நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நம்ம நடத்துறது 100க்கு 90% வரும், 90% நம்ம நடத்துறது தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிளாஸே எடுத்திருப்போம். 100 வரும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 1-2 கேள்வி டஃபா வர்றதுக்கு வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவ்வளவுதான்ப்பா வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனா நடத்தினதுல 100% தான் வந்திருக்கும். இது ஒரு ப்ரூஃப். பாத்தீங்கன்னா பாலிட்டியில 11க்கு 11, ஐஎன்எம்ல 11க்கு 11, இப்ப பாக்குற எக்கனாமிக்ஸ்ல 5, இதுக்கு முன்னாடி பார்த்தா யூனிட் நம்பர் 8ல பாத்தீங்க அப்படின்னா 4, 9, 10, 11க்கு 1, மீதி 1, 31 ஆயிடுச்சா? அடுத்து நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட், நம்ம அடுத்தது ஒரு சப்ஜெக்டா பாக்குறோம் இல்லையா? அடுத்து நம்ம ஜியாகிரபியை பார்க்கலாம். அடுத்த சப்ஜெக்ட்ல நம்ம அதுக்கான ப்ரூஃபையும் பார்த்துடலாம். இதே போல நீங்க அடுத்த வருஷம் தயாராகக்கூடிய எந்த போட்டித் தேர்வா இருந்தாலும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ், அதுல இருக்கக்கூடிய சப் எக்ஸாம்ஸ், இது எல்லாமே வேற ஏதாவது எக்ஸாமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எக்ஸாமா இருந்தாலும் இதுதான் சிலபஸ்ல வரப்போகுது. இதுக்குள்ளார நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். அதுதான் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இது நம்ம 100%, 90% சொல்லுவோம். ஆனா 100க்கு 100% நம்ம நடத்தினதுதான். இப்போ நம்ம பார்த்த 4 சப்ஜெக்ட்ல வந்திருக்குது. அடுத்தது ஜியாகிரபில மட்டும் 2 கேள்வி வரல, 6க்கு 4 தான். ஜியாகிரபில இருந்து 6 கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுல 4 கேள்வி நம்ம நடத்தினது வந்துருச்சு, 2 கேள்வி நம்ம நடத்தாத வந்துச்சு. அந்த ப்ரூஃபை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்க இதுல எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த ஆண்டு நீங்க குரூப் 1க்கோ, குரூப் 2க்கோ, குரூப் 4க்கோ, அல்லது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கோ, ரயில்வே எக்ஸாமுக்கோ, எஸ்ஐ போலீஸ் எக்ஸாமுக்கோ தயாராகிறீங்கன்னா 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசிக்ஸ், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கானமி, ஹிஸ்டரி, ஐஎன்எம், கெமிஸ்ட்ரி யூனிட் 8ல செகண்ட் ஹாஃப் மட்டும் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிடையாது. இலக்கியம், திருக்குறள் எடுக்க மாட்டேன். யூனிட் 9 பயாலஜி எடுக்க மாட்டேன். ஸோ கம்பைண்டா ஒரு ஜிஎஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் இதுதான். உங்களுக்கு 100% இது அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு கை கொடுக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். குரூப் 2க்கு போட்டிருக்கோம், குரூப் 1க்கு, குரூப் 4க்கு ஆல்ரெடி போட்டாச்சு. இதே சேனலுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். 15 மாசம் கோர்ஸ், எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ தான், லைவ் கிளாஸ்லாம் கிடையாது. நீங்க ஒரு வாட்டி அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 15 மாசத்துக்கும் அது எப்போ வேணா பார்த்துக்க முடியும் ஆஃப்லைன்லேயே. ஆனா முதல் வாட்டி நெட் வேணும் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு. லேப்டாப்ல பாத்துக்கலாம், மொபைல்லையும் பாத்துக்கலாம். தமிழ்ல இங்கிலீஷ்ல தான் கிளாஸ் இருக்கும். மெட்டீரியலும் தமிழ் இங்கிலீஷ்ல பைலிங்குலா மாத்தி வச்சிருப்பேன். இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். மொபைல் ஆப்புக்குள்ளார மட்டும்தான், மொபைல்ல கிடையாது, மொபைல் ஆப்புக்குள்ளார மட்டும்தான். இது யாருக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது, பர்சனலா ஷேர் பண்ண முடியாது, பிரிண்ட் அவுட் எல்லாம் போட முடியாது. ஸோ அப்படிதான் இந்த கோர்ஸ் நம்ம வடிவமைச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,299 பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கும், ஒரு 80 rupees. அப்போ 3,080 rupees வரும்னு நினைக்கிறேன். இந்த பிரைஸ் டிசம்பர் 31 வரைக்கும் தான். அதே போல பர்சன்ஸ் டிசபிலிட்டி, டெசிடியூட் விடோ, ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் 1,500, இதுவும் 31 டிசம்பர் வரைக்கும் தான். அதே போல தனித்தனியா சப்ஜெக்ட் வேணும்னா 699, இதுவும் டிசம்பர் 31 வரைக்கும் தான் இந்த ஆஃபர். இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் எதுக்குமே யாருக்கும் இந்த ஆஃபர் இருக்காது, டைரக்டா எல்லாமே ஒரே பிரைஸா மாறிடும். இதுல பாத்தீங்கன்னா எதுக்காக டிசம்பர் 31னா இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க வீடியோ கோர்ஸ் தான், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், லைவ் கிடையாது. நான் வீடியோஸை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டே வந்துடுவேன். நான் 31 டெட்லைனா வச்சிருக்கேன் எனக்கு கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ வழக்கமா எல்லா கோர்ஸுமே 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் அப்படிதான் கொடுப்பாங்க. நாம மட்டும் ஏன் 15 மாசம் கொடுத்தோம் அப்படின்னா, கோர்ஸ் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு 3 மாசம், கோர்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1 வருஷம், அப்போ 15 மாசம். நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையில இருந்து 15 மாசத்துக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேலிடிட்டியா இருக்கும். இதுல ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 1,500 கொடுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே நம்ம பழைய மொபைல் ஆப்ல, இதெல்லாம் புது ஆப்ல வரும்,
பழைய ஆப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் சார், நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் கேட்டா கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்லயும் ஜாயின் பண்ணிருக்கணும். அதாவது 2000 நம்ம காம்போ ஆஃபர் எல்லாம் கொடுத்துருப்போம். அதுல ஜாயின் பண்ணவங்களுக்கு பாதி. ஒரே ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நான் பாலிட்டி மட்டும் தான் ஜாயின் பண்ணிருக்கேன், இங்க நான் வந்து எனக்கு ஃபுல்லாவே தேவைப்படுது சார், எனக்கு 1500 கொடுப்பீங்கன்னு கேட்டா கிடையாது. எல்லா கோர்ஸும் ஜாயின் பண்ணவங்க தான் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்டா கன்சிடர் பண்றோம், அவங்களுக்கு தான் அந்த ஆஃபர். ஸோ எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. வெப்சைட் லிங்க், மொபைல் ஆப், iOS-க்கு, டெலிகிராம் குரூப், கான்டாக்ட் எல்லா லிங்க்குமே இருக்குது. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமா ஜிபே, போன்பே எல்லா ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய இமேஜ் போட்டு இருக்கும், அதுதான் புது ஆப். பழைய ஆப்ல நிறைய பிரச்சனை இருந்தது, அதனால பழைய ஆப் விட்டு புது ஆப்ல நம்ம இந்த கோர்ஸை கொடுக்க போறோம், லான்ச் பண்றோம். அட்மிஷன் பண்றவங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 8870302702 இந்த நம்பர்ல நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ் இல்ல எப்படி ஜாயின் பண்ணணும், இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் தெரியும் நம்ம சொல்லிடுவோம். கோர்ஸ்ல தேவைப்படுறவங்க, ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க மட்டும் பண்ணலாம். இது ஒரே கோர்ஸ் தான், எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே சப்ஜெக்ட் தான், எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம யூஸ் ஆக போகுது. அதனால நான் ரயில்வேக்கு படிக்கிறேன், எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன், எஸ்ஐக்கு படிக்கிறேன், போலீஸுக்கு படிக்கிறேன், டிஎன்பிசிக்கு படிக்கிறேன்னா எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? டன். அடுத்த ப்ரூஃப் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.